வணக்கம், நான் தான் உங்கள் கோபிராஜன். நாம் இப்போது வீடியோவில் ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு ப்ளவுஸ் எப்படி வெட்டுறன்றதை இந்த வீடியோவில் பாகம் ஒன்றா பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு ப்ளவுஸை நம்ம ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மூணாக பிரிப்போம். என்னென்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ்ஸ். அப்படின்னா பின்பக்கம், முன்பக்கம், கை, இதை மூணாக பிரிச்சுக்குவோம். இந்த மூணுத்தையும் தனித்தனி பார்ட்டாக வெட்டுவோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு வெட்டுவோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ப்ளவுஸில் பேக்கை வெட்டணும், பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டு வெட்டணும். இது ரெண்டுத்தையும் வெட்டினதுக்கப்புறம் பெல்ட் வெட்டிட்டு பெல்ட்டுக்கு அப்புறம் ஸ்லீவ்ஸை வெட்டிக்கலாம். சரிங்களா? இப்படி ஒரு பகுதியாக பார்ப்போம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்றத நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் டவுட் இருந்தால் நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படின்றது அந்த லிங்க்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் வந்து பாகம் 1 கிளாஸ் 1 ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறோம். அந்த மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு நான் வந்து சொல்லி காட்ட போகிறேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. ப்ளவுஸோட லென்த்து வந்து 12.5. செஸ்ட்டு வந்து அப்பர் செஸ்ட் வந்து 29 டாட் பாயிண்ட் செஸ்ட்டு. அதாவது நம்ம மார்பளோட என்ன சொல்லுவோம், மிடில் செஸ்ட்டு, அதாவது 30. இடுப்பு அளவு வந்து அதாவது வேஸ்ட்டு 25. ஷோல்டர் வந்து 13. ஸ்லீவ்ஸ் வந்து 5, 12. 5ன்றது வந்து லென்த்து, 12ன்றது கை லூஸு. சரிங்களா? ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.5. பேக் நெக்கு வந்து 8. டாட் பாயிண்ட் வந்து 8. கீழே வந்து கப்ஸோட லென்த் வந்து 10. ஆர்மல் வந்து 14. இது நார்மல் மெஷர்மெண்ட்டு. இதை வச்சு நார்மல் ப்ளவுஸு பிகினர்ஸ், அதாவது ஆரம்ப பகுதியில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எடுக்க போகிற கிளாஸஸ்ஸு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது நான் கொடுக்குற லிங்க்கு. அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி இதுன்னு தெரியும். ஒரு டால்மல் எடுத்து காட்டியிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணால் நமக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் தேவை. இப்போ நமக்கு எவ்வளோ ப்ளவுஸ் பீஸ் தேவையோ அது 1 மீட்ரு 80 சென்டிமீட்டர் இல்லை 1.25 மீட்டர் அப்படி கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணும், இல்லை மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி. சரி, நான் இப்போது ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா வந்து ஐரன் பண்ணி பாருங்கள். இந்த ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட்லேயும், ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் இப்படி வந்து ஐரன் பண்ணி நீட்டாக போட்டுக்குங்க டேபிள் மேலே. போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையான பொருட்களாக எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் நான் என்ன பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கிறேன்ட்டு, ஸ்கேல் வச்சுருக்கிறேன், ஒரு ப்ரெஸ்ஸிங் வீல் வச்சுருக்கிறேன் பாருங்கள், ஒரு பென் வச்சுருக்கிறேன், கட்டிங் டேபிள் கத்திரி வச்சுருக்கேன் பாருங்கள், ஸ்டாக் பீஸு, கழுத்தில் டேப் போட்டிருக்கேன். இத்தனையெல்லாம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. வெட்ட ஆரம்பிச்சதுமே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் வெட்டுறது மேலே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும் நீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட கற்றுக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனுன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு கிடைக்கிது தான், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இந்த ஸ்கேலை இப்படி இருக்குது. இது வந்து இந்த பக்கமும் இந்த பக்கத்துக்கும் நம்ம 2 பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சும்போது என்ன ஆகும்னா, இது கிராஸ் இருந்தால் அந்த கிராஸ் தெரியும் நமக்கு. பாருங்கள், இப்போ கிராஸ் தெரியுது. இது இப்போ அந்த கிராஸை எடுத்துருவோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சுங்களா? அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே பிடிச்சி தைக்கணும். கீழே எவ்வளோ பிடிச்சி தைக்கலான்னு சொன்னால், நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தைக்கலாம். இப்போ நான் வந்து பிடிச்சி தைக்கிறவங்களை பொறுத்து தான். நம்ம சின்னதாக மடித்து தைச்சா தான் நல்லாயிருக்கும், ரொம்ப பெருசாக மடித்து தைச்சா நல்லா இருக்காது. சரி, நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு பாருங்கள் டேப் வச்சு காட்டுறேன் எவ்வளோ விட்றேன்ட்டு. 1.5 இன்ச்சு, இப்படி 1.5 இன்ச்சு ஒரு மார்க் போட்டு இப்படி ஒரு மார்க் போட்டுக்குங்க. ஸ்கேலை வந்து நேராக வைங்க, நேராக வலித்து ஒரு கோடு. இது வந்து கீழே வந்து நம்ம இப்படி தைக்க போகிறோம், அதுக்காக தான். இப்போது நம்ம இந்த பகுதி தேவையில்லாத பகுதி, இதை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது எதுக்கு விட்டுருக்காங்கன்ற மாதிரி ஆகிடும். அதனால் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது வந்து இதுதான் நமக்கு ரெடி. சரி, இங்கேருந்து நம்ம ப்ளைன் ப்ளவுஸ் வெட்டுறது தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து இப்போது இந்த மார்க்கில் வைக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறோம். அதனால் அதை விட்டுட்டு இந்த மார்க்கில் வைக்கிறோம். இந்த மார்க் வந்து 12.5. அதாவது ப்ளவுஸோட லென்த் இருக்கிறது 12.5 கரெக்டாக இந்த மார்க்கில் வச்சு மேலே ஒரு கோடு போட்டுக்குங்க 12.5க்கு மேலே. அது ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு விடுங்க போதும். 1/4 இன்ச்சு வச்சுட்டு ஒரு நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு மார்ஜின் வேணும். நீங்கள் 1/4 இன்ச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடுங்க. பாருங்கள், 1/2 இன்ச்சு. சரிங்களா? 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் இப்படி ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்படி
பாருங்கள், இது கீழ்ப்பகுதி, ப்ளவுஸோட கீழ்ப்பகுதி. இது கழுத்தாண்ட வர மேல் பகுதி. மேல் பகுதியில் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் கீழ் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறோம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ நமக்கு லென்த் வந்து 12.5 விட்டுட்டு மேலேயும் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் உங்களுக்கு மார்ஜின் விட்டுருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம இப்போ இங்கே வந்து இதுதான் வந்து கீழ்ப்பகுதி இல்லையா? இந்த கீழ்ப்பகுதியில் வேஸ்ட்டோட அளவு என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வேஸ்ட்டு வந்து 25 இப்படி எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டில். இதுக்கு கீழே 4 போட்டு வகுத்தோம்னா என்ன வருமோ அதை தான் 4 ஒரு பாகம் இங்கே வைக்க போகிறோம். அப்போது 6.25 இன்ச்சு தான் 4 வகுத்தோம்னா கிடைக்கக்கூடிய இது. அதுதான் வந்து நாம் இங்கே வைக்கிறோம். 6.25 கரெக்டாக வச்சுட்டு பக்கத்தில் 1 இன்ச்சு கரெக்டாக டாட்டுக்கு தேவையாக்கிற அளவுக்கு ஒரு மார்க் போடுங்க. கரெக்டாக 1 இன்ச்சு வச்சு. ஓகேவா? இது வேஸ்ட்டு. இதுக்கு பேர் நம்ம இங்கிலீஷில் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இடுப்பு பகுதி. அதுக்கு 25 இன்ச்சு நமக்கு வேஸ்ட் இருக்கிறது. இது வந்து சின்ன குழந்தை. இது ஒரு 30 சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸு 30 சைஸ் வந்து கப்ஸு அந்த அளவுலேருந்து பார்த்துட்டு போவோம். இந்த வேஸ்ட் வந்து 25 இருக்குது. 25 4ஆல் வகுத்து 4ல் ஒரு பாகத்தை இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கோம். ஓகே. அடுத்தது ஷோல்டர் வந்து 13.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம என்ன பார்க்கணும்? 13 இன்ச்சு ஷோல்டர் இருந்தால் அதில் பாதி வைக்கணும். ஏன்னா நம்ம டபுளாக மடித்து போட்டுக்கிறோம். இந்த பக்கம் பாதி, அந்த பக்கம் பாதி போயிடும். அப்போ இப்போ டபுள் 13ல் பாதி எவ்வளோ சொல்லுங்கள்? 6.25 வரும். இப்போ அந்த 6.25 நான் இங்கே வைக்கிறேன். இதுதான் ஷோல்டர் அளவு. இப்போ நம்ம டீப்பு எடுத்து வெட்டணுமா இல்லை அப்படியே நம்ம க்ளோஸாக வெட்டணுமான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. உங்களுக்கு வந்து நான் வந்து பேக்கில் டீப் இல்லாமல் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் டீப் சொல்லியிருப்பேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஆனால் டீப் இல்லாமல் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸு நம்ம க்ளோஸாக வெட்ட போகிறோம். அப்படின்னா நெக்கு பின்பக்கம் கழுத்து ரொம்ப டீப் பண்ண போகிறதில்ல, அப்படியே நார்மலாக வெட்ட போகிறோம். அப்போ மொத்தமே நம்ம மார்ஜின் என்ன பண்ணோம்? ஃபுல்லு ஷோல்டர் என்ன இருக்குதோ அப்படியே வச்சுட்டோம். இன்க்ளூடிங் மார்ஜின் இல்லாமல். அவ்வளோதான், மொத்தமாகவே அதுக்குள்ளவே அடங்கிடும். பாருங்கள், அதே இப்போ என்ன பண்ணோம்? ஷோல்டர் என்ன பண்ணிக்கிறோம்? 6.25 வச்சுக்கிறோம். அந்த 6.25 இந்த மார்ஜின் விட்டுட்டு அதுக்கு கீழே 6.25 வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்களா? அதுக்கு நேராக தான் வந்து நம்ம அப்பர் செஸ்ட்டு வரப்போகுது. அப்பர் செஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னா 29 கூட என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டிக்கணும். கூட்டலைன்னா என்ன ஆகும்னா டைட்டாக உக்காந்துடணும். எடுத்து மெஷர்மெண்ட்டே வைக்கக்கூடாது. அப்போ க்ளோஸ் நெக் இருந்தால் பின்பக்க கழுத்துக்கு அதாவது க்ளோஸ் நெக்குன்னு என்ன சொல்ல வரோன்னா முன்னாடி க்ளோஸ் கிடையாது. பின்பக்க கழுத்து க்ளோஸாக இருந்ததுன்னா அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டிக்கணும். அப்போ எவ்வளோ கூட்டணும்? 3 இன்ச்சு கூட்டிக்கலாம் மினிமம். அதுதான் வந்து நார்மல் லூஸு. இப்போ 3 கூட்டினோம்னா என்ன வருது? 32 வருது. 32 என்ன பண்ணணும்? வேஸ்ட்டை டிவைட் பண்ணி மாதிரி 4ஆக பண்ணணும். 4ஆக பண்ணும்போது என்ன வரும்? 8 வரும். எவ்வளோ வரும்? 8. அப்போது 8 இன்ச்சு நம்ம இங்கே வைக்க போகிறோம். எவ்வளோ வைக்கிறோம்? 8 இன்ச்சு. இப்போ இங்கே ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்கணும்? 6.25. இப்போ நம்ம இங்கே என்ன வைக்கிறோம்? அதே 6.25 தான் இங்கே வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு கோடு, இப்படி இந்த 6.25க்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டுருக்குங்க. இந்த 2 மார்க்கையும் என்ன பண்ணணும்? நீங்கள் வேஸ்ட்டு மார்க்கு செஸ்ட்டு மார்க்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. பக்கத்தில் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். நீங்கள் 1 இன்ச்சு விடலாம், இல்லை 1.25 இன்ச்சு விடலாம். நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக அப்படி ஸ்கேல் வச்சு இந்த பக்கம் கோடு போட்டேன். ஓகேங்களா? இப்போ ஷோல்ட்ரு கழுத்து பகுதி அளவு எவ்வளோ இருக்குன்னா 3 இன்ச்சு தான் மினிமம் இருக்கும். இது சின்ன சைஸு. பெரிய பைசா ஆவோ இந்த கழுத்தோட பகுதி அதிகமாகிட்டே போகும். ஸோ இப்போ நம்ம 3 இன்ச்சு வச்சுட்டு பின்னாடி டீப்பு கிடையாது, சும்மா லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1.5-2 இன்ச்சுக்குள்ளே 1.5-2 இன்ச்சு இல்லை 1.25 தான் இருக்குது. இப்போ நம்ம 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் அப்படி போட்டுட்டு இப்படி பாக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே பாக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுதான் கழுத்தோடு ஆகுது. இந்த கழுத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1/4 இன்ச்சு மார்ஜின் விட்டு இல்லை அதை அப்படியே டவுன் பண்ணிக்கணும். ஏன்னா இது க்ளோஸ் நெக் ஷோல்டரில் அப்படி டவுன் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது இந்த ஹார்ம் கோலை நம்ம ட்ராயிங் பண்ணிக்கணும். இதுதான் ஹார்மோ. இந்த ஹார்மை நம்ம அப்படியே இப்படி வரைஞ்சிக்கணும். இப்போ நான் எப்படி வரைய போகிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு கோடு போடுங்க. இப்போ இந்த இடத்துல
இப்படி வரைஞ்சிக்கணும். புரிஞ்சுதுங்களா இது? இப்போ நம்ம ஆர்மல் செக் பண்ணணும். ஆர்மல் நமக்கு 14 வரணும். அப்படின்னா இந்த ஒரு பகுதிக்கு எவ்வளோ வரும்? 7 இன்ச்சு வரும். 7 இன்ச்சு எங்கேருந்து வரணும்? அங்கே பாருங்கள், தையலுக்காக இப்படி விட்டுடணும். இது தையலுக்கு மேலே விட்டுக்கிறோமேன்னா நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அப்போ கிராஸ் பண்ண இடத்துலேருந்து தையலுக்கு விடணும். சரிங்களா? இப்போ அங்கேருந்து நமக்கு எவ்வளோ வரணும்? 7 இன்ச்சு. பாருங்கள், மார்க் மேலேயே வைக்கிறேன். இங்கே மார்க் விட்டுட்டு தையல் அடிக்க போகிறோம். 7 இன்ச்சு. இங்கே எவ்வளோ இருக்குது? 7.25 இருக்குது. அப்போ 1/4 இன்ச்சு நமக்கு என்ன ஆகிடுச்சு? டவுன் ஆகிடுச்சு. 1/4 இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும்? கம்மி பண்ணிக்கிறோம். அதில் அவ்வளோதாங்க. இப்போது நமக்கு ஆர்மல் எவ்வளோ வரணும்? 7 இன்ச்சு. 7 இன்ச்சு வந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக 7 இன்ச்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு பேக் ரெடி. இப்போது மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பின்பக்கம் வந்தால் பேக்கை வந்து வெட்டணும். நம்ம ஃபஸ்ட்டில் அதுக்கு வெட்டினதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் வெட்டணும். இப்போ நம்ம வந்து தேவையான துணியை எடுத்து மடித்து இப்படி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், லென்த்து வைக்கணும். லென்த்து கீழேயும் மேலேயும் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு துணி வைக்கிறோம். அதுதான் நம்ம கான்செப்ட். மேலே வந்து 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பட்டி மாதிரி மடித்து தைக்கணும், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். ஸோ லென்த்து இவ்வளோ தான். இதில் அதுக்கடுத்து வேஸ்ட் என்ன பண்ணணும்? 4 ஒரு பாகம் இங்கே வச்சு 1 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு டாட்டுக்காக விட்டுருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து ஷோல்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுருக்கேன். ஃபுல் ஷோல்டரை 13 இன்ச்சு அதை பாதியாக பிரித்து 6.25 வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா மார்ஜின் எதுவும் வைக்கல. ஏன்னா இது இருக்கிற மார்ஜினே அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இது எடுத்துக்கிற மெஷர்மெண்ட்டே ராங்காக எடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுக்கே இது வந்து என்ன பண்ணுறேன்? ரெடியாக வச்சுட்டேன். சரியா? இந்த 6.25 இருக்கிறத இந்த மார்ஜினை விட்டுட்டு அப்படியே கீழே வச்சு இங்கே ஒரு கோடு போட்டேன். சரிங்களா? அந்த இடத்துல செஸ்ட்டோட அளவோட 3 இன்ச்சு கூட்டி 4ஆக பிரித்து 4 ஒரு பாகத்தை வச்சுருக்கிறேன். சரியா? இந்த 6.25 அப்படியே 6.25 இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு நாங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த ஆர்மல் கூட அளந்துட்டோம். அளந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சு? ஆர்மல்னா ஆர்மு 7 இன்ச்சு, 7 7 14 இன்ச்சு நமக்கு ரவுண்டு வந்துடும், முண்டா வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான். பேக் நெக்குக்கு நம்ம க்ளோஸ் நெக்குன்றதுனால 1.5 இன்ச்சு கீழே வச்சு ஒரு மார்க்கை போட்டோம். இது நெக்கு, கழுத்தோட அளவு இதுதான் கழுத்து. இப்போ இந்த பீஸை நம்ம வெட்டி எடுத்துடுவோம். இதுதான் வந்து ஆரம்பம், பேசிக் கிளாஸு. நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா இப்போ ரொம்ப டீப்பாக பண்ணாமல், ரொம்ப க்ளோஸாக பண்ணாமல், நார்மலாக ஜஸ்ட்டு ஒரு பின்னாடி ஒரு கழுத்தில் க்ளோஸாக வச்சு முன்னாடி கொஞ்சம் டீப்பாக வச்சு ஒரு நார்மல் ப்ளவுஸை வெட்டி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் போகலாம். இந்த கிளாஸ் புரிஞ்சுதா இல்லைன்றதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த கிளாஸுக்கு போவோம். இப்போ இதை நான் உங்களுக்கு வெட்டி காட்டிடுறேன். சரிங்களா? இது வந்து நம்ம ஃபோல்டிங்கு இங்கே ஒரு மார்க் போட்டுடுவோம். ஓகேவா? எல்லாமே பாருங்கள், இந்த மார்க் மேலே தான் வெட்ட போகிறோம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல ஒரு நேச் பாருங்கள், கழுத்துக்கு நேராக இங்கே ஒரு நேச். இப்போ இந்த கழுத்து, பின் கழுத்தை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அது தேவையில்லை. இவ்வளோதான். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம 2ஆக மடிக்க போகிறோம். இந்த மார்ஜினை விட்டுட்டு இப்படி மடித்து எந்த மடிச்சுமோ அதுக்கு நேராக என்ன பண்ண போகிறோன்னா டாட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கலாம் மேலேருந்துன்னா, அவங்க நம்ம கொடுத்துருக்குற டாட் வந்து 8 இன்ச்சு. நம்ம அவ்வளோ தூரம் எடுக்க வேண்டிய டாட்டு சின்னதாக போடுவோம். மேலேருந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு டாட்டு நார்மலாக போடுங்க. நீங்கள் நார்மலுக்கு 4 இன்ச் போட்டால் ஓகே. இது மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் வீல் வச்சுருக்கிறவங்க இங்கே ஒரு இப்படி ஒரு நேக்ஸ் போட்டுடுறேன். பாருங்கள், இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டாட்டை வந்து இதுதாங்க டாட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுவே மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டாட் பிடிக்கணும். ஓகேங்களா? இந்த 1 இன்ச்சு போச்சுன்னா நமக்கு வேஸ்டிங்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இது பாருங்கள், விரித்து காட்டுறேன். இதுதான் க்ளோஸ் நெக்கு.
இதுதான் பார்ட் 1. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.